என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? நாம் இன்றைய வகுப்பிற்குள் செல்வதற்கு முன் 5 வார்த்தைகள் பார்க்க உள்ளோம். கடைசி வகுப்பில் பார்த்தவை. உண்மை, மை, உண்மை. உரிமையாளர், உரிமை. ழுதை, கழுதை. உப்பு மூட்டை, இட்டை, உப்பு மூட்டை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்கிறோம் என்றால் சொற்றொடர் உருவாக்குதல். அது என்ன சொற்றொடர் உருவாக்குதல்? பல எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் ஒரு வார்த்தை, சரியா? அதுபோல பல வார்த்தைகள் சேர்ந்ததுதான் சொற்றொடர்கள். அப்படிப்பட்ட சொற்றொடர்களைத்தான் நாம் உருவாக்கப் போகின்றோம். சரியா மாணவ செல்வங்களே? இதோ உங்களுக்கு 3 பெட்டிகளில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துள்ளனர். அதை நாம் இணைத்து நாம் ஒரு வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு, மான் துள்ளி ஓடும். சரியா? இதுவே கன்றுக்குட்டி துள்ளி ஓடும். குதிரை வேகமாக ஓடும். புலி பாய்ந்தது. நரி வேகமாக ஓடும். தொடர்வண்டி வேகமாக ஓடும். தேனீக்கள் பூக்கள் மேலே உள்ளது. தேனீகள் பறக்கும். சரியா கண்ணா? இது போல நமக்கு எப்படி வேண்டுமானாலும் நம்ம வாக்கியத்தை சரியான முறையில் உருவாக்கி கொள்ளுதல். இதற்கு பெயர்தான் சொற்றொடர் உருவாக்குதல். பல வார்த்தைகளை இணைத்து பெறுவதுதான் சொற்றொடர் உருவாக்குதல். உதாரணத்திற்கு என்ன பார்த்தோம்? மான். இந்த முதல் பெட்டியிலிருந்து மான், 2வது பெட்டியிலிருந்து துள்ளி, 3வது பெட்டியிலிருந்து ஓடும். எடுத்துக்காட்டு, மான் துள்ளி ஓடும். இது போல நீங்களும் வீட்டில் உருவாக்கி பழகுங்கள் மாணவ செல்வங்களே. அடுத்தது வாக்கியத்தில் அமைத்தல். ஒரு வார்த்தையை நாம் ஏதேனும் ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு, மகிழ்ச்சி என்ற வார்த்தையை ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றதால் மகிழ்ச்சி அடைந்தான். ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றதால் அவன் எப்படி இருக்கானா? மகிழ்ச்சி அடைந்தான். இதுவே நம்ம இப்படி கூட சொல்லலாம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். நாளை புத்தாண்டு என்பதால் புத்தாண்டிற்காக நான் ஆவலோடு மகிழ்ச்சியாக காத்திருக்கிறேன். சரிங்களா? என் பாப்பாவிற்கு அவளுக்கு பிடித்த உணவு சமைத்ததால் மகிழ்ச்சியாக உள்ளாள். அது போல நம்ம எப்படி வேணாலும் நம்முடைய கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு நம் வாக்கியத்தை அமைத்து கொள்ளலாம். சரியா? அடுத்தது பரிசு. கமல் பரிசு பெற்றான். ஹரிணி பரிசு பெற்றாள். இது போல நம்ம பரிசு அப்படிங்கிறத வச்சு எப்படி வேணாலும் பரிசு பெற்றான் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. நான் பரிசு வழங்கினேன். ஆசிரியர் எனக்கு பரிசு கொடுத்தார். மாணவன் பரிசினை பெற்று கொண்டான். அந்த மாதிரி என்ன பரிசு அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை எழுதணும். இன்னும் உதாரணத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வணங்குதல். பெற்றோரை வணங்குதல் அவசியம். கடவுளை வணங்குதல் அவசியம். அந்த மாதிரி நம்ம வணங்குதல் வச்சு நம்மளா ஒரு வாக்கியத்தை உருவாக்கிக்கணும். இதுக்கு பேர் தான் கண்ணா வாக்கியத்தில் அமைத்தல். சரியா மாணவ செல்வங்களே? இது போல நீங்கள் வாக்கியத்தில் அமைத்து பழக வேண்டும். உங்களுக்கான வீட்டு பாடம் கூகுள் கிளாஸ் ரூமில் நான் கொடுத்துள்ளேன் 10 வார்த்தைகள். அதை நீங்கள் இதே போல வாக்கியத்தில் அமைத்து எழுத வேண்டும். சரியா மாணவ செல்வங்களே? இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை குடியுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.